share chat. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிலாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்திலேயே உள்ள வெண்டிக்காய்கள் எல்லாத்தையும் பறித்து வெண்டிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த வெண்டிக்காய்கள் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச வெண்டிக்காய்கள் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டிக்காய் கட் பண்ணுறதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எந்த காய்கறி நம்ம கட் பண்ண ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணியில் சுத்தமாக கழுவினதுக்கு அப்புறமாவே கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கே பாருங்கள், வெண்டிக்காய்களை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெண்டிக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதோ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்குறதுக்காக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கி நல்லா மொறுமொறுன்னு வந்தால் தான் வெண்டைக்காய் ஃப்ரைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதோ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முட்டை இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக முட்டை செய்ததுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியலுக்கு எப்போவுமே நிறைய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.